ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா என்னோடய ஆஃப்டர்நூன் ரொட்டீன் தான். நான் காலையில் வந்து சமைக்கல மத்தியானத்துக்கு சேர்த்து, அதனால் மத்தியானமாக சமைக்கிறேன். எங்கள் வீட்டுக்கார் மீன் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. வாங்கிட்டு வந்த காயெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஃபிஷ் ஃப்ரைக்கு வந்து அயில மீன் வாங்கியிருந்தோம். அதனால் ஃபிஷ் ஃப்ரை மட்டும் செஞ்சுட்டு சாம்பார் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு மிளகாத்தூள், மல்லித்தூள், கொஞ்சம் ஃபிஷ் ஃப்ரை மசாலா, கொஞ்சம் குழம்புத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, லெமனு, கொஞ்சம் எண்ணெய், உப்பு போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூளும் போட்டு நல்லா மீனை தடவி எடுத்து வச்சுக்கணும். சைட்லேயே வந்து சாப்பாடு வடிக்கிறதுக்கு சாப்பாடு வச்சாச்சு, பருப்பு வேக வச்சாச்சு. நான் வந்து கொஞ்சம் டீ குடிச்சிக்கிட்டேன். காலையில் சாப்பிட்டது ஒரு மாதிரி நெஞ்சு கரிச்சிட்டே இருந்துச்சு. அதனால் கொஞ்சமாக லைட்டாக டீ குடிச்சிட்டேன். எனக்கு சுடுதண்ணி செட் ஆகாது, அதனால் கொஞ்சமாக டீ குடிச்சிக்கிட்டேன். அதுக்கப்புறம் இருந்த பாத்திரத்துக்கு கையோட சைடு பை சைடு கொஞ்சம் விளக்கிட்டேன். அதுக்கப்புறம் சாப்பாடு வெந்துருச்சு. சாப்பாடை வடித்து விட்டுட்டு பருப்பும் வெந்துருச்சு. அப்புறம் காயை நறுக்கிக்கலான்னு சொல்லிட்டு காயெல்லாம் நறுக்கிட்டுருக்கேன். நான் இன்றைக்கி வந்து முருங்கைக்காய், கத்திரிக்காய், மாங்காய், உருளைக்கிழங்கு, கேரட்டு எல்லா காயும் போட்டு சாம்பார் வைக்க எங்கள் வீட்டுக்காருக்கு அப்படி வச்சா தான் பிடிக்கும். அவங்க எல்லா காயும் போட்டு தான் சாம்பார் வைக்கணும்னு சொல்லுவாங்க. அதனால் எல்லா காயிலையும் ஒவ்வொன்றும் போட்டுக்கிட்டேன். காயெல்லாம் நறுக்கிட்டு இன்றைக்கி வந்து எதுவுமே தாளிக்காமல் சும்மா அப்படியே சிம்பிளாக வைக்கணும், அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி சாப்பிட்ணுன்னு எனக்கு தோணுச்சு. சாம்பாரும் நல்லா தண்ணி மாதிரி, எதுவும் தேங்காயெலாம் எதுவுமே அரைச்சி ஊற்றாமல் தண்ணி மாதிரி வச்சு சாப்பிட்ணுன்னு சொல்லிவிட்டு ரேஷன் அரிசி தான் வடிச்சிருந்தேன். ஆனால் அதுக்கு தான் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி வச்சா சாம்பார். அதனால் மிளகாத்தூள், சாம்பார் தூள், காய், வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு உப்பு போட்டு நல்லா கலக்கி மூடி வச்சுட்டு காய் வந்து பாதி வெந்ததுக்கப்புறம் ஒரு 2 பீஸ் மட்டும் மாங்காய் இருந்துச்சு, அதையும் போட்டுட்டேன். சாம்பார் நல்லா வெந்துருச்சு. காயெல்லாம் வெந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. சைட்லேயே ஒன்று கொஞ்சம் பாத்திரம் இருந்துச்சு, அதையும் கழுவி எடுத்து வச்சிட்டேன். மறுபடியும் சாம்பார் தாளிக்கிறதுக்கு வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு போடுறேன். கடுகு அந்த பெரிய முடி ஓப்பன் பண்ணி குப்புன்னு ஃபுல்லாக விழுந்துருச்சு. அப்போ என்ன பண்ணுறது, அதை எடுத்து வேறு இடத்துல மாற்றி வச்சுட்டு மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக கடுகு போட்டு சாம்பாரை தாளித்து ஊற்றுறேன். அதுக்குள்ளேயே தோசைக்கல் காஞ்சிச்சு. மீனை எண்ணெயில் போட்டுட்டு தோசைக்கல்லில் மீனெல்லாம் போட்டு வச்சுட்டு மறுபடியும் பாருங்கள் தாளிக்கிறேன். கருவேப்பிலை, கடுகு, கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு சாம்பாரில் தாளித்து ஊற்றிட்டு கொஞ்சம் மல்லித்தலை போட்டு சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காருக்கும் சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டேன். சாப்பாடு நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. சாம்பார், ஃபிஷ் ஃப்ரை அதை விட சூப்பராக இருந்துச்சு. காரம் உப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தூக்கலாகவே போட்டிருந்தேன். லெமன் வந்து நல்லா ஒரு எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விட்டுருந்தேன். நல்லா புளிப்பு காரமாக டேஸ்ட்டாக இருந்துச்சு. சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஈவினிங்காக நாங்கள் வந்து கொஞ்சம் வீட்டுக்கு பொருள் வாங்கலான்னு கொஞ்சம் வெளியில் கிளம்பிட்டோம். சோஃபா வாங்கணுன்ட்டு இருந்தோம். அதனால் சரி இன்றைக்கி தான் டைம் கிடச்சி, இன்றைக்கி தான் அதுக்கு போகிற மாதிரி நேரமும் அமைஞ்சிச்சு. அதனால் கிளம்பிட்டோம். கொஞ்சம் பக்கத்தில் தான், எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தான் இது இருக்குது. அங்கே போய் பார்த்தோம், நிறையா பார்த்தோம். அப்போ எங்கள் ரூமுக்கு எது செட் ஆகுமோ அந்த மாதிரி ஒரு சோஃபாவும் ஒரு 3 டோர் பீரோவும் வாங்கிட்டு வந்துட்டோம். நிறையா பொருள் வச்சுருந்தாங்க. அங்கே இல்லாத பொருளே கிடையாது, எல்லா பொருளும் வச்சுருந்தாங்க. அப்போ நிறைய சோஃபாலாம் சூப்பராக இருந்துச்சு. அதெல்லாம் இந்த மாதிரி சோஃபா தான் இதாக வாங்கினோம். என் பையன் வந்தோடனே அதில் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் இந்த பீரோ வாங்கிட்டோம். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.